டைரக்டர் பாண்டியராஜனோட இயக்கத்தில் விஜய் சேதுபதி, நித்யா மேனன் சேர்ந்து நடித்த தலைவன் தலைவி பார்க்கறதுக்கு தலைவனும் தலைவியுமா போயிருந்தோம். எங்கள் வீட்டோட தலைவனும் தலைவியும் படத்தை பார்க்கறதுக்கு எந்த வித எக்ஸ்பெக்டேஷனும் இல்லாமல் போயிருந்தோம். ஏன்னா இது பாண்டியராஜன் படம்ல, கடைசியாக வந்த எந்த படமும் சரி அதை விடுங்க, படம் எப்படி இருந்துச்சு அப்படின்றத நான் சொல்றேன். இது முழுக்க முழுக்க தனிப்பட்ட கருத்து, இது என்னோட கருத்து மட்டும்தான். நீங்கள் எப்படி வேணா எடுத்துக்கோங்க. அதாவது படத்தை எந்த வித எக்ஸ்பெக்டேஷனும் இல்லாமல் போனதுனாலையும் என்னமோ கடைசி வரை எனக்கு போர் அடிக்கும். இது ஒரு ரொமான்டிக் ஆக்ஷன் காமெடி படம், ஓரளவுக்கு அந்த கேட்டகரியை அச்சீவ் பண்ணியிருக்குன்னு சொல்லலாம். ஏன் ஓரளவு இழுத்து சொல்றேன்னா, இந்த ரொமான்டிக் ஆக்ஷன் காமெடி, இதுல அந்த காமெடி அந்த அளவுக்குலாம் ஒர்க் அவுட் ஆகல. இருந்தாலும் குடும்பத்தோட போயிட்டோம், எல்லாரும் சிரிக்கிறாங்க அப்படின்றதுக்காண்டி கலக்க போது யார் ஷோ பார்த்து சிரிக்கிற மாதிரி சிரிச்சுக்கிட்டு இருந்தோம். படத்தோட ஒன்லைன் என்னன்னா, ஒரு அடாவடியான பையன், ஒரு அடாவடியான அப்புறம் ரெண்டு குடும்பமே ஒரு மினி கேங்ஸ்டர் குடும்பம் மாதிரி தான், அங்கிட்டு இங்கிட்டு சலிச்சவங்க இல்லை அப்படின்ற மாதிரி. இந்த படத்தோட தலைவனும் தலைவிக்கும் அரேஞ்ச் மேரேஜே ஒரு ஃபைட்டோட ஆரம்பிச்சு, வந்தேன் சுட்டேன் செத்தேன் ரிப்பீட் அப்படின்ற மாதிரி நல்லா சந்தோஷமா இருப்பாங்க. திடீர்னு சண்டை போடுவாங்க, பொண்ணு அம்மா வீட்டுக்கு போய் இவன் பின்னாடியே போய் சமாதானம் பண்ணி கூட்டிட்டு வருவேன். அடுத்து ரிப்பீட், இது ரிப்பீட்னு போய் படம் பூரா இதுதான் இருக்கும். கடைசியில் பார்த்தீங்கன்னா பாண்டியராஜன் படம்ல சுபம்னு போட்டு முடிக்கிற மாதிரி சேர்ந்துருவாங்க. சரி, வழக்கமான பாண்டியராஜன் படம் மாதிரி இருந்துடக்கூடாதுன்னு பாண்டியராஜனே நினைச்சாப்லான்னு தெரியல. கிளைமாக்ஸ்ல பார்த்தீங்கன்னா திரும்பியும் சண்டையை போட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல போய் நிக்கிற மாதிரி காமிச்சிருப்பாப்ல. அது ஒர்க் அவுட் ஆச்சான்னு கேட்டீங்கன்னா கேள்விக்குறி. அதே மாதிரி படத்தில் நடிச்சவங்க எல்லாருமே நல்ல ஆக்டர் அண்ட் ஆக்டர். ஆனா இந்த படத்துல என்னன்னு தெரியல, எல்லாரும் ஓவர் ஆக்டிங் பண்ணி படத்துல நடிப்பை கெடுத்து வச்சிருந்தாங்க. இந்த படத்துல ஒரு விஷயம் மட்டும் ரசிக்கும்படியா இருந்துச்சு. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, விஜய் சேதுபதியோட குழந்தை ஆரம்பத்துல இருந்து முடியறதுக்கு கொஞ்ச நேரம் முன்னாடி வர பார்த்தீங்கன்னா அரமண்டையோடய இருக்கு. அதாவது பாதி அடிச்ச மொட்டையோட. ஓவராலா படம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, படத்தை பார்க்க போகும்போது எந்த எக்ஸ்பெக்டேஷனும் இல்லாம, எந்த டெம்ப்ளேட்டும் செட் பண்ணாம நீங்களா போய் சும்மா போய் பார்த்தீங்கன்னா என்ஜாய் பண்ணிட்டு வரலாம். சில நேரத்தில் ஃப்ரெண்ட்ஸ் குரூப்புக்குள்ள கிரிஞ்சு காமெடிக்கே சிரிப்போம்ல, அது மாதிரி சிரிச்சிட்டு வரலாம்.